கவிஞன் நினைப்பதோ. கஜசிம்மன்கிற மன்னன் வேட்டைக்கு போயிட்டு காட்டுல வழி தவறி முள்ளிலையும் புதர்லையும் விழுந்தான். அப்போ அவனை ஒரு பாம்பு கடிச்சிட்டு அவன் தன்னோட நினைவை இழந்து கீழே விழுந்துட்டான். அவன் நினைவு வந்து கண் விழிச்சு பார்த்தப்போ ஒரு ஆசிரமத்துல ஒரு முனிவரோட முன்னாடி படுத்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அந்த முனிவரும், அப்பனே, நீ நினைவு இழந்து கிடந்ததை பார்த்து என்னோட சீடர்கள் இங்க தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப நீ எப்படி இருக்கிறன்னு கேட்டாரு. கஜசிம்மன் தன்னோட உடலை ஒரு தடவை பார்த்தான். உடல்ல முட்கள் கிழிச்சு ஏற்பட்ட கீறல்களோ காயங்களோ இல்ல. தன்னை பாம்பு கடிச்சும் விஷம் உடல்ல பரவாம இருக்கிறத அவன் பார்த்தான். அவன் முனிவரை பார்த்து வணங்கி, சுவாமி, என்னோட காயங்கள் மறைஞ்சு போயிட்டு, பாம்போட விஷமும் என்ன ஒன்னும் செய்யல. உங்க சக்தியே அபாரம். நீங்க சாதாரணப்பட்டவர் இல்ல. உங்களை போல உள்ளவங்க இந்த மாதிரி காட்டுல இருப்பது சரியில்லை. என்னோட தலைநகருக்கு வந்து அங்கேயே தங்கி மக்களோட நோய்களை போக்குங்கன்னு கேட்டுக்கிட்டான். அதை கேட்ட முனிவர் சிரிச்சுக்கிட்டு, நான் எதுலையும் ஆசைப்படாதவன். எனக்கு வைத்தியம் ஓரளவு தான் தெரியும். நான் குடும்ப வாழ்க்கை நடத்தினப்போ தர்மராஜன்கிற மிகப்பெரிய வைத்தியர்கிட்ட வேலை பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அவருக்கு தெரிஞ்சதுல 1000ல் 1 பங்கு தான் எனக்கு தெரியும். உன்னோட நாட்டிலேயே அப்படிப்பட்ட வைத்தியர் இருக்கிறப்போ என்ன நீ அழைச்சிட்டு போக வேண்டியதில்லைன்னு சொன்னாரு. கஜசிம்மன் ஆச்சரியப்பட்டு, என்னோட நாட்டுல அப்படி ஒரு மாபெரும் வைத்தியர் இருக்காரா? இதனால வரைக்கும் எனக்கு தெரியலையேன்னு சொன்னான். அப்போ முனிவர், இப்படி ஒரு வைத்தியர் இருக்கிறது கூட உனக்கு தெரியலன்னா நீ என்ன ஆட்சி செய்யற? அவரை நீ இது வரைக்கும் கௌரவிக்காம இருக்கிறது மிகப்பெரிய தவறு. அவர் தவிட்டூர்ல இருக்காரு. நீ உடனே அங்க போய் அவரை பாருன்னு சொன்னாரு. கஜசிம்மனும் அப்படியே செய்யறதா சொல்லி முனிவர்கிட்ட அறிவுரைகளையும் ஆசிகளையும் வாங்கிக்கிட்டு தன்னோட தலைநகருக்கு போனான். அவ உடனே தன்னோட அமைச்சர்களையும் அரசாங்க வைத்தியரையும் கூப்பிட்டு, நம்ம நாட்டுல தவிட்டூர்ல தர்மராஜன்கிற மாபெரும் வைத்தியர் இருக்கிறாராமே, அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டான். மந்திரிகளோ அவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அரசாங்க வைத்தியரோ, அரசே, இந்த நாட்டுல என்னை விட மாபெரும் வைத்தியர் யாருமே இல்லை. தவிட்டூர் தர்மராஜன்கிற பேரை கேட்டிருக்கேன். அவர்கிட்ட வைத்தியம் செஞ்சு கொள்ள போற பணக்காரங்க கூட பிச்சைக்காரர்களாக வேண்டியதுதான்னு சொன்னாரு. அதை கேட்ட கஜசிம்மன் ஆச்சரியப்பட்டு, இதை உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு கேட்டான். அரசாங்க வைத்தியரும், என்னோட நண்பன் தனபால குப்தன்கிறவன் தான் இதை சொன்னான். ஆனாலும் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பணத்தாசை பிடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. மன்னன் அரசாங்க வைத்தியரையும் மற்ற மந்திரிகளையும் போக சொல்லிட்டு தன்னோட முதலமைச்சரை மட்டும் இருக்க சொன்னாரு. மற்றவர்கள் போனப்புறம் மன்னன் முதலமைச்சர்கிட்ட, நான் தர்மராஜனை பத்தி மிக உயர்வா கேள்விப்பட்டேன். நம்ம அரசாங்க வைத்தியர் பொறாமை காரணமா ஏதோ சொல்றாருன்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னான். முதலமைச்சரும், நாம உண்மையை தெரிஞ்சுக்க தவிட்டூருக்கு போகணும். அதனால நாம 2 பேரும் மாறுவேடத்துல போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு யோசனை சொன்னான். கஜசிம்மனும் அது சரியான யோசனைன்னு ஏத்துக்கிட்டான். அவங்க 2 பேரும் மாறுவேடம் போட்டுக்கிட்டு தவிட்டூரை அடைஞ்சாங்க. அந்த ஊர்ல தர்மராஜனுக்கு பெரிய புகழோ பேரோ இருக்கிறதா தெரியல. அவங்க அந்த ஊர்ல வசிக்கிற தனபால குப்தனை பார்த்து பேசினதுல அவன் அரசாங்க வைத்தியர் சொன்னதை அப்படியே சொன்னான். தனபாலகுப்தன் சிரிச்சுக்கிட்டே, நான் இப்படி சொன்னது என்னோட சொந்த அபிப்பிராயம் இல்ல. தர்மராஜனோட ஆருயிர் நண்பரான கவி கருணாமிர்தம் சொன்னதை தான் அப்படியே சொன்னேன். சந்தேகம் இருந்தா நீங்க அந்த கவிஞரையே சந்திச்சு கேளுங்கன்னு சொன்னான். கஜசிம்மனும் முதலமைச்சரும் கருணாமிர்தத்தை பார்த்து பேசினாங்க. அப்போ கருணாமிர்தம், தர்மராஜன் நல்ல வைத்தியன்தான், ஆனா அவனுக்கு அதிர்ஷ்டங்கிறது இல்லைன்னு மனம் நொந்து சொன்னான். அதை கேட்ட கஜசிம்மன் ஆச்சரியத்தோட, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டான். கவியும், தர்மராஜன் நல்ல வைத்தியன் மட்டும் இல்ல, நல்ல குணம் படைச்சவன். நல்ல குணம் படைச்சவன்கிற பொருள்ல தான் அப்படி சொன்னேன். ஆனா நான் சொன்னதை தவறா அல்லவா நீங்க எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவன்கிட்ட வர பணக்காரர்கள் ஏழையாகணும்னு நான் சொன்னதோட பொருள், பணக்காரர்கள் ஏழை போல வேஷம் போட்டுட்டு வந்தாதான் அவன் வைத்தியம் செய்வானுங்கிறது தான். அவன் ஏழைகளுக்கு மட்டுமே வைத்தியம் செய்வான். அதனால பெரிய மனிதர்களிடையே அவனுக்கு பெயர் இல்லை. பணக்காரன் ஏழையாக வந்தாலே, அதாவது ஏழை போல வேஷம் போட்டு வந்தாதான் அவன்கிட்ட சிகிச்சை பெற முடியுங்கிற பொருள்ல தான் நான் சொன்னேன். அதோட அர்த்தம் இப்படி தப்பாகிட்டுன்னு அழாத குறையா சொன்னான். மன்னனுக்கு அப்போ கவிஞன் ஒரு பொருள்ல சொல்ல அதை கேட்கிறவங்க வேற விதமா சொல்றாங்கிறது புரிஞ்சுது. மன்னன் தர்மராஜனை தர்பாருக்கு அழைச்சிட்டு வந்து தக்க விதத்துல மரியாதை செஞ்சு கௌரவிச்சான்.